வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வருஷம் அதாவது 2025ல பிப்ரவரி மந்த் அண்ட் மார்ச் மந்த்ல நடந்து முடிஞ்ச SBI JAவோட பிலிம்ஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சரியா? இதுக்கு முன்னாடி 2 வீடியோவில் நம்ம சில டாபிக் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். சரிங்களா? அந்த பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பார்ட்னர்ஷிப், ஏஜஸ், அலிகேஷன் அண்ட் மிக்சர், இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணிருப்போம். சரியா? நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்றீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்டு அந்த 2 வீடியோஸை பார்த்துருங்க. சரிங்களா? அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நான் சொல்லி தரது. சரிங்களா? ரைட். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரிமைனிங் டாபிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போறோம். சரிங்களா? ரிமைனிங் டாபிக்ல ஒரு சில டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் தவறாம பார்த்துக்க முடியும். சரிங்களா? பார்த்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ரைட். அடுத்ததா இது மாதிரி பிடிஎஃப்லாம் இருக்கு இல்லைங்களா, ஜென்ரல் இங்கிலீஷ், ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், இந்த பிடிஎஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருண் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் ஆஸ்பிரன்ஸ்க்காகவே ஒரு டெலிகிராம் சேனல் வச்சிருக்காங்க, அதில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் ஜாயின் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதை சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். அது உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எடிட்டோரியல் பேஜ் இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் காம்ப்ரிஹென்ஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் படிக்கும்போது உங்களுக்கு வெக்காப்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், ரீடிங் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேஷனுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மறக்காம அதையும் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லையும் சரி, அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷும் சரி, ஆப்டிடியூடு, ரீசனிங் எல்லாத்துலேயுமே ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஷேர் பண்ணுற பிடிஎஃப்பும் சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? சரி, கவனிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, லாஸ்ட் வீடியோவில் அதை பார்த்துட்டோம். இந்த கொஸ்டின் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியாச்சு இல்லைங்களா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிமைனிங் டாபிக்ஸை வந்துட்டு கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? ரைட். இப்போ கவனிங்க பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். சரிங்களா? சரி. இதில் பேசிக் தெரியும், ஒரு பிகினருக்கு மட்டும் நான் ஒரு 5 மினிட்ஸ் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். சரிங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு அந்த டாபிக் ஃபெமிலியர்னா நான் சம்ஸ் நடத்துறத நீங்கள் டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா நான் பேசிக் ஒரு தாட்டி சொல்லிடுறேன், அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் இந்த டாபிக் எல்லாமே நம்ம ரேஷியோவில் தான் சால்வ் பண்ணுவோம். சரியா? அதாவது ஆவரேஜ், மென்சுரேஷன், அதாவது 2D 3Dல மென்சுரேஷன் பார்ப்போம் இல்லையா, அது அப்புறம் ப்ராபபிலிட்டி, பெர்முடேஷன், காம்பினேஷன், இந்த 5 டாப்பிக்கை தவிர மீதி எல்லாத்துக்குமே நம்ம டைரக்ட் ரேஷியோ, இன்டைரக்ட் ரேஷியோ, இந்த 2 ரேஷியோவை சால்வ் பண்ணி தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இனிஷியல் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். சரியா? இதை நம்ம பார்த்தோம்னா இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 ரேஷியோவுமே அப்ளை பண்ணுவோம். டைரக்ட் ரேஷியோவும் அப்ளை பண்ணுவோம், இன்டைரக்ட் ரேஷியோவும் அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? சரி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு தாட்டி பேசிக் சொல்லிடுறேன். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இதை கவனிங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லித்தர கொஸ்டின்ஸை ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க. சரிங்களா? ரைட். இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும். டிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட வேகம், எடுத்துக்கிட்ட நேரம். சரியா? நம்ம போன வேகம், எடுத்துக்கிட்ட நேரம், ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா டிஸ்டன்ஸ் வரும். இது ஒன்று தெரிஞ்சா போதும், ஸ்பீடுக்கும் சொல்லிடுவீங்க, டைமுக்கும் சொல்லிடுவீங்க. சரியா? இப்போ ஸ்பீடு சொல்லுங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஸ்பீடு சொல்லுங்க அப்படின்னா இந்த டைமை கொண்டு போய் டிஸ்டன்ஸுக்கு கீழே போடுவீங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு டைமுக்கு கீழே டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸுக்கு கீழே டைமை போடுவீங்க. அதுவே டைமை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க, டைமை கண்டுபிடிக்க சொன்னா இந்த ஸ்பீடை கொண்டு போய் டிஸ்டன்ஸுக்கு கீழே போடுவீங்க. சரியா? டைமை கண்டுபிடிக்க சொன்னா என்ன பண்ணுவீங்க, டிஸ்டன்ஸுக்கு கீழே ஸ்பீடை போடுவீங்க. சரிங்களா? அவ்வளவுதான். அதாவது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம்னு தெரிஞ்சா போதும், நம்ம எல்லாமே சொல்லலாம். சரியா? ரைட். இந்த ஒரு ஈக்குவேஷன் தெரிஞ்சா போதும். சரி, இப்ப கவனிங்க. இப்ப ரெண்டாவது இன்னொரு விஷயம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? என்ன அப்படின்னா இதுல இந்த 3 இருக்கு இல்லைங்களா, ஸ்பீடு இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கு, கூடுதலா என்ன இருக்குன்னா டைம் இருக்கும். அந்த 3 இருக்கும். இந்த டாபிக் ஃபுல்லா அந்த 3ல தான் ஏதோ ஒன்று நம்மள கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஒன்று ஸ்பீடை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அப்படின்னா டிஸ்டன்ஸ், அப்படின்னா டைம். இந்த 3ல தான் ஏதோ ஒன்று நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ உதாரணமா டிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? சம்ல டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டா இருக்கு. சரிங்களா? அதாவது டிஸ்டன்ஸ் வந்து X கிலோமீட்டர் போறாரு ஒரு பர்சன். சரிங்களா? இப்ப ஸ்பீடுக்கும் டைமுக்கும் அல்லது டைமுக்கும் ஸ்பீடுக்கும் என்ன ப்ரொபோர்ஷன் அப்ளை ஆகும்னா இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்ளை ஆகும். சரியா? அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரம், அதாவது வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு A கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாரு, திரும்ப வரும்போது B கிலோமீட்டர் ஸ்பீட்ல ரிட்டர்ன் ஆகுறாரு அப்படின்னா டைம் என்னவா இருக்கும் அப்படின்னா அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? அப்ப
பி டைம்ஸ் எடுத்திருப்பாரு போகும்போது, வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது ஏ டைம்ஸ் ஆஃப் டைம் எடுத்துப்பாரு. இது டைமோட ரேஷியோ. அதே மாதிரி டைமை கொடுத்துட்டு ஸ்பீடை சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா டைமை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நமக்கு ஸ்பீடோட ரேஷியோ வரும். எப்போ மட்டும் இது பாசிபிள் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸடாக இருந்தால் மட்டும்தான். சரியா? ரைட். இது ஒன்று. அடுத்தது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இது வந்துட்டு செகண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இது செகண்ட்ல ஃபர்ஸ்ட், இது செகண்ட்ல செகண்ட் பார்க்குறோம். என்னன்னா இப்போ ஸ்பீடு ஃபிக்ஸடாக இருக்குன்னு வச்சுக்கலாம். மொத்தம் 3 வேரியபிள்ஸ் இருக்குல்ல, ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், டைமு. இதில் டிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ஸ்பீடு நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்பீடு வந்து ஃபிக்ஸடாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸ்பீடு வந்து ஃபிக்ஸடாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ மீதி ரெண்டுக்கும் பார்க்கணும். எதுக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் பார்க்கணும். சரியா? ஒருத்தர் வந்து எப்பயுமே ஒரு கான்ஸ்டன்டான ஸ்பீடில் தான் எப்பயுமே போவார். சரியா? அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்துட்டு A கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஒரு வேகத்தில் போறாரு, அதே வேகத்தில் B கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போறாருன்னா அப்போ அவர் எடுத்துக்கிட்ட டைம் என்னவா இருக்குன்னா நீங்கள் அப்படியே டைரக்டாக எடுத்துக்க வேண்டியதுதான். A டைம் ஆஃப் டைம் எடுத்துப்பாரு, இஸ் டு B டைம் ஆஃப் டைம் எடுத்துப்பாரு. இதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். சரியா? இது டைரக்ட் ரேஷியோ, இது இன்டைரக்ட் ரேஷியோ. அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பார்த்தோம்? ஸ்பீடு பார்த்தோம், டிஸ்டன்ஸ் பார்த்தோம். இப்போ டைம் எடுத்துக்கலாம். டைம் வந்துட்டு ஃபிக்ஸ்டாக இருக்குங்க. டைம் வந்துட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கு. சரியா? அப்படிங்கும்போது ஸ்பீடுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் அல்லது டிஸ்டன்ஸுக்கும் ஸ்பீடுக்கும் என்ன ப்ரொபோர்ஷன் அப்ளை ஆகும் அப்படின்னா ஒருத்தர் எப்பயுமே வந்துட்டு ரெகுலராக ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்காரு. டெய்லி அவர் கான்ஸ்டன்டாக 4 hours வந்துட்டு ட்ராவல் பண்ணுவார். சரியா? இப்போ வந்துட்டு அவர் A கிலோமீட்டர் வேகத்தில் போறாருன்னு வச்சுக்கோங்க. A கிலோமீட்டர் பர் ஹார் வேகத்தில் போறாருன்னா திரும்ப அடுத்த நாள் B கிலோமீட்டர் பர் ஹார் வேகத்தில் போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 நாளைக்கும் உள்ள கவர் பண்ண டிஸ்டன்ஸ்க்கு ரேஷியோ சொல்லுங்க அப்படிங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டைம் ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இதில் A கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாரு, இஸ் டு B டைம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருப்பாரு. சரியா? A டைம்ஸ் ஆஃப் A பார்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ், இது B பார்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படி நீங்கள் டைரக்ட் எடுத்துக்கலாம். சரியா? இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டைரக்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம். டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அல்லது டைரக்ட் ரேஷியோ. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். சரியா? அவ்வளோதாங்க. சரிங்களா? அடுத்தது இந்த மாதிரி ட்ரைன் சம்ல பேசிக்காக நம்ம ஒரு சில விஷயத்த ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? அது என்ன அப்படின்னா கவனிங்க. இப்போ ட்ரைன் சம்ல ரைட். இப்போ கவனிங்க, ட்ரைன் சம்ல இப்போ நம்ம கிட்ட கிலோமீட்டர் பர் ஹார்னு கொடுத்துட்டு அதை மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்ற சொல்லுவாங்க. சரியா? நம்ம கிட்ட கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடை கொடுத்துட்டு கொஸ்டின்ல ஃபைனல் ஆன்சர் வந்து மீட்டர் பர் செகண்ட்ல சொல்லுங்கம்பாங்க, அல்லது மீட்டர் பர் செகண்ட்ல கொடுத்துட்டு கிலோமீட்டர் பர் ஹார்ல சொல்லுங்கம்பாங்க. அப்ப கிலோமீட்டர் பர் ஹாரை மீட்டர் பர் செகண்ட்ல மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ கிலோமீட்டருக்கு ஈக்குவலண்டான மீட்டரோட யூனிட் என்ன? ஒரு கிலோமீட்டர் எத்தனை மீட்டருக்கு சமம் அப்படின்னா 1000 மீட்டருக்கு சமம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது எத்தனை வினாடிக்கு சமம் அப்படின்னா 3600 செகண்டுக்கு சமம். சரிங்களா? 3600 செகண்ட்ஸுக்கு சமம். அப்ப கிலோமீட்டரை மீட்டரா மாத்தோம்னா இன்டூ 1000, ஹாரை செகண்ட்ஸா மாத்தோம்னா இன்டூ 3600. இது ஒவ்வொரு முறையும் நம்ம இப்படி போகணும்னு அவசியம் இல்லை. இது என்ன கூட நீங்க என்ன பண்ணலாம்? அதோட லீஸ்ட் டேர்முக்கு சுருக்கிக்கலாம். அப்ப 10ஐயும் இந்த 0 கேன்சல் பண்ணிட்டு இந்த 10 36 நீங்க 2ஆம் வாய்ப்பால் அடிச்சீங்கன்னா மேல 5 வரும், கீழே 18 வரும். 5/18 அப்படின்னு வரும். சரியா? அப்ப பாருங்க, கிலோமீட்டர் பர் ஹாரை 1 கிலோமீட்டர் பர் ஹாரை மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்தணும்னா நீங்க சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்? கிலோமீட்டர் பர் ஹார் அவங்க சம்பளம் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்பீடோட 5/18 இன்ட்டு பண்ணீங்கன்னா அந்த ஹோல் யூனிட் என்னவா மாறிக்கும்? அந்த ஹோல் யூனிட்டும் மீட்டர் பர் செகண்டுக்கு மாறிக்கும். மறக்கக்கூடாது. சரியா? இப்ப ரெண்டாவது அப்படியே உல்டாவா மீட்டர் பர் செகண்டை கொடுத்துட்டு கிலோமீட்டரை சொல்லுங்கிறாங்க. சரியா? மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடை கொடுத்துட்டு நீங்க அதை கிலோமீட்டர்ல மாத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த 5/18 பதிலாக நீங்க என்ன பண்ணுவீங்க? மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடு கொடுத்தாங்கன்னா இன்டூ 18/5 போட்டீங்கன்னா இந்த ஹோல் யூனிட்டும் கிலோமீட்டர் பர் ஹார்க்கு கன்வெர்ட் ஆயிக்கும். சரியா? ரைட். இப்போ நீங்க குழப்பிக்க கூடாது. சரிங்களா? 2 நம்பர் தான். 1 5ங்கிற ஒரு சின்ன நம்பர், அடுத்தது 18ங்கிற ஒரு பெரிய நம்பர். சரியா? இப்ப பெரிய யூனிட் கிலோமீட்டரு, அதை சின்ன யூனிட் மீட்டரா மாத்த போறோம் அப்படின்னா சின்ன நம்பரை மேல போடணும். அவ்வளவுதான். சரியா? புரியுதா? பெருசா சின்னதா மாத்த போறோம்னா சின்னதை மேல. சரியா? அப்ப 2 நம்பர்ல சின்னது மேலனா 5 மேல போடுறோம், மீதி ஒரு நம்பரை கண்டிப்பா கீழே போடுதாகணும் டிஃபால்ட்டா. அதுவே சின்ன யூனிட்டை பெரிய யூனிட்டா மாத்த போறோம், மீட்டருங்கிற ஒரு யூனிட்டா கிலோமீட்டரா மாத்த போறோம்னா அப்ப நீங்க பெரிய யூனிட்டை மேல போடணும். அதாவது சின்னதை பெருசா மாத்த போறோம்னா பெருசா மேல போடுங்க. 18 மேல போட்டுங்க, கீழே 5 போட்டுக்கோங்க. இது எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க நான் 5/18 பதில் 18/5 போட்டேன் சார்னு. சரிங்களா? இது அப்படி நான் வச்சுக்கோங்க சிம்பிளா. சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ நம்ம சம்ம சால்வ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
சரிங்களா? நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்க்குலாம் பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஒவ்வொரு டாப்பிக்லையும் நீங்கள் அட்லீஸ்ட் வந்துட்டு இந்த கான்செப்ட் கிளியராக புரியணும், ஷார்ட்கட்டில் அப்ரோச் பண்ணணும்னா குறைஞ்சது ஒரு 200 250 சம்ஸ் சால்வ் பண்ணணும். சரியா? 200+ சம்ஸ் சால்வ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் இந்த கான்செப்ட் கிளாரிட்டியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? சில பேர் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஜஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் பார்த்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து எக்ஸப்ஷனலாக இருப்பாங்க அவங்களாம். சரியா? அவங்கள நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கூடாது. ஆனால் பெரும்பாலும் ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தாட்டி போட நிறைய கொஸ்டின்ஸை கற்றுக்க தான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஃபெமிலியர் வரும். அந்த டாப்பிக்கை நல்லா வந்துட்டு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அதனால நிறைய சம்ஸ் போட்டு பாருங்க. சரியா? நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஆல்ரெடி வந்து நான் பர்சன்டேஜ் பிடிஎஃப்லாம் வந்து 200 கொஸ்டின்ஸ்க்கு மேலே ஷேர் பண்ணியிருப்பேன் நம்ம டெலிகிராம் குரூப்ல. சரியா? அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? அப்கமிங் வீடியோவில் நம்ம அதில் இருக்கிற டவுட் சம்ஸும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதில் இருக்கிற சம்ஸும் நம்ம டாபிக் வைஸாக பார்க்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? கவனிங்க பார்க்கலாம். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரொபோர்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ரேஷியோ எல்லா சம்மும் ரேஷியோவில் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால அதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் செம்ம இந்த மாதிரி கான்செப்ட் பேஸ்ட் சம்லாம் நீங்கள் செம்ம படிக்க முடிஞ்ச அளவுக்கு மைண்டில் கூடவே அதை பாதி சால்வ் பண்ணுறதை மைண்ட்லேயே பண்ணிடுங்க. சரியா? மீதி ஒரு சிலதை மட்டும் நீங்கள் மேனுவலாக எழுதி பண்ணுங்க. எல்லாமே நீங்கள் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாகவே சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் டைம் வந்து சஃபிஷியண்டாக இல்லாமல் போயிடும். சரியா? டைம் ஆப்டிமைசேஷனுக்கு முடிஞ்ச அளவுக்கு இதில் மேனுவல் கால்குலேஷன் பண்ணுறதை விட மைண்ட் கால்குலேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. சரியா? அதுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். சரியா? பேசிக்காக டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர், அப்புறம் பர்சன்டேஜ் டேபிள் இதெல்லாம் நல்லா பேசிக்காக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போக நீங்கள் ஃப்ளோலேயே போட ஆரம்பிச்சிடுவீங்க. சரியா? ப்ளஸ் நான் இப்போ சொன்ன கான்செப்ட் ஒவ்வொரு டாபிக் ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்போம் இல்லையா? அந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த கொஸ்டினை பார்க்கலாம். கவனிங்க. இப்போ பாருங்க, x meter long train can cross a pole in 16 seconds. சரிங்களா? இது மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்டை ஒரு ட்ரெயின் கவர் பண்ணுது அப்படின்னா அந்த டைம் எதுக்கு எடுத்துக்கிறதா இருக்கும் அப்படின்னா அதோட ஓன் லென்த்தை கவர் பண்றதுக்கு எடுத்துக்கிறதா இருக்கும். சரியா? அப்ப இந்த 16 செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சுன்னா இந்த எக்ஸ் மீட்டர் அதோட ஓன் லென்த்தை கவர் பண்ண எடுத்துக்கிச்சு அப்படின்னு நீங்க மைண்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இஸ் 25 மீட்டர் per செகண்ட். சரியா? அந்த ட்ரெயினோட வேகம் வந்துட்டு ஒரு செகண்டுக்கு 25 மீட்டர் போகுங்களாம். இஃப் த லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் இஸ் 8 + 150 மீட்டர். சரிங்களா? நான் படிக்கிறது மட்டும் கொஞ்சம் பொறுமையா படிக்கிறேன். முதல் செம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த கான்செப்ட் ஃபெமிலியர் ஆச்சு அப்படின்னா போக அப்படியே ஸ்பீட் பண்ணிக்கலாம். சரியா? x + 150 மீட்டர். தென் ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை ட்ரெயின் டு கிராஸ் த பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப ஒரு பிரிட்ஜை கவர் பண்ணுது அப்படின்னா இந்த பிரிட்ஜை மட்டும் கவர் பண்ணல, இந்த பிரிட்ஜோட சேர்ந்து இதோட எக்ஸ் மீட்டரும் சேர்ந்து தான் அது கவர் பண்ணும். அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். சரியா? இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப எது கவர் பண்ண போகுதுன்னா இதோட ஓன் லென்த் எக்ஸ் + 150 இந்த டிஸ்டன்ஸை தான் இந்த ட்ரெயின் கவர் பண்ண போகுது. அதுக்கான டைம் தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த பிரிட்ஜை கவர் பண்ணுது அப்படின்னா அந்த ஓன் லென்த்தையும் கவர் பண்ற அந்த டைமையும் நீங்க எடுத்துக்கணும். சரியா? இப்ப பாருங்க, இதுல ஸ்பீட் வந்துட்டு பிக்சடா தான் போகுது இந்த ட்ரெயின். சரியா? இதோட ஓன் லென்த்தை கவர் பண்ண எவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சோ அதே வேகத்துல தான் இதையும் கவர் பண்ண போகுது. சரிங்களா? எவ்வளவு வேகம் இதுல போனுச்சோ அதே வேகம் தான் இதுலயும் எடுத்துக்க போகுது. அப்ப இங்க என்ன பிக்சடா இருக்க போகுது அப்படின்னா ஸ்பீட் வந்து பிக்சடா இருக்க போகுது. சரியா? அப்ப என்ன டைமுக்கு இங்க என்ன டைம்? இப்ப எக்ஸுக்கு 16 செகண்ட்னா இந்த எக்ஸுக்கும் 16 செகண்ட் தான் எடுத்துக்கும் இல்லையா? அப்ப டைம்ல வந்துட்டு எந்த வேரியேஷனும் இருக்காது. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் அதோட லென்த்தை கவர் பண்ணணும். அதுக்கு ஒரு 16 செகண்ட்ஸ் கணக்கிலே கொடுத்தாச்சு. அப்புறம் இந்த எக்ஸை கவர் பண்ணவும் கண்டிப்பா அதே நேரம் தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஸ்பீட் வந்து பிக்சடா தானே இருக்கு. அப்ப அதே நேரம் தான் எடுத்துக்கும். பிளஸ் இந்த 150க்கு மட்டும் நீங்க தனியா கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப நம்ம டைமை கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? பேசிக்கா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு போடுவோமா? இதெல்லாம் மைண்ட்ல நீங்க கால்குலேட் பண்ணிடணும். டிஸ்டன்ஸ் என்னது? 150, ஸ்பீடு வந்து 25. 150 25 கேன்சல் பண்ணீங்கன்னா 6 டைம்ஸ் வருமா? அப்ப மொத்தமா அதோட லென்த் பிளஸ் பிரிட்ஜோட லென்த் டோட்டலா கிராஸ் பண்ணி முடிக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும்? 16 + 16 32, 32 + 6 38 செகண்ட்ஸ். அவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? 38 செகண்ட்ஸ். ஓகேங்களா? கிளியரா புரிஞ்சுச்சிங்களா? ரைட். அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு என்ன மோட்டிவேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நான் அடுத்த வீடியோ வந்துட்டு போறதுக்கு எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து பாருங்க, the ratio of the speed of train A to that of train B is 5:6 சொல்லிட்டாங்க. இது 5 பங்குனா இது 6 பங்கா. சரிங்களா? 2 ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் ஏவோட வேகம் வந்துட்டு 5 டைம்ஸ், ட்ரெயின் பியோட வேகம் வந்துட்டு 6 டைம்ஸ். படிக்கும்போது பொறுமையா படிங்க. ஒன்ஸ் நல்லா ஃபெமிலியர் ஆயிட்டீங்க அப்படின்னா வேகமா படிச்சாவே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரியா? ரைட். அந்த லென்த் ஆஃப் த ட்ரெயின் ஏ அண்ட் ட்ரெயின் பி இஸ் 400 மீட்டர் அண்ட் 480 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் the train B crosses train A in 44 seconds.
while running in the same direction, then find the speed of the train b meter per second. இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, ட்ரெயின் பி இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு சேம் டிரெக்ஷன்ல போகும்போது 44 செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சுன்னா ட்ரெயின் பியோட ஸ்பீடை சொல்லுங்கிறாங்க. அதாவது இந்த 6 டைம்ஸோட ஸ்பீடை நம்ம கண்டுபிடிக்கணுமா, சரியா? அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? அதாவது ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னன்னா, இப்ப 2 ட்ரெயின் வந்துட்டு, சரியா? ட்ரெயின் 1, இது வந்து ட்ரெயின் 1ன்னு வச்சுக்கலாம், இன்னொன்னு ட்ரெயின் 2ன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த 2 ட்ரெயினும் சேம் டைரக்ஷன்ல போகுதுன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகுங்க, சரியா? அப்ப நீங்க ஸ்பீடை டிஃபரன்ஸ் எடுத்து போடணும், சரிங்களா? இப்போ உதாரணமா ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து 10 கிலோமீட்டர், இந்த கான்செப்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் செம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பதான் உங்களுக்கு புரியும். இது 10 போகுது, இந்த ட்ரெயின் வந்து 20 கிலோமீட்டர் பர் ஹார் போகுது அப்படின்னா நீங்க ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும் சேம் டைரக்ஷன்ல போகும்போது. அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீட் ரெண்டுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம பார்க்கும்போது அது அந்தந்த ஸ்பீட்ல தான் போகும், ஆனா அதுக்கான தொடர்பு வேகம் என்ன அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். அப்ப 10 கிலோமீட்டர் பர் ஹார். அதே ஆப்போசிட் டைரக்ஷன்ல 2 ட்ரெயினும் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கணுங்க, சரியா? அப்ப இந்த 10யும் 20யும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன இருக்கும், 2 ட்ரெயினுக்கான சார்பு வேகம் என்ன அல்லது தொடர்பு வேகம் என்னவா இருக்கும் அப்படின்னா 30 கிலோமீட்டர் பர் ஹாரா இருக்கும், அவ்வளவுதான், சரியா? ரைட். இப்ப நம்ம இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். கவனிங்க இந்த சம், கவனிங்க. இப்ப இதை நம்ம இந்த கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை தான் நம்மளை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, ட்ரெயின் பியோட வேகம், அதுக்கான ரேஷியோ கொடுத்தாச்சு, சரியா? இப்ப நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, சரியா? டைம் கொடுத்துருக்காங்க, நமக்கு நல்லா தெரியும், டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன வரும், ஸ்பீடு வரும், சரிங்களா? அந்த ஸ்பீடு என்ன ஸ்பீட்னா 2 ஒண்ணுக்கு ஒண்ணு கவர் பண்றதுக்கான ஸ்பீடு. 2க்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு கவர் பண்ணும்போது வேகம் என்ன எடுத்துக்கும், இப்பதான் நான் சொல்லி கொடுத்தேன். சேமா போகும்போது இது 2யும் ஆட் பண்ணிக்கணும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும்போது ஆப்போசிட்ல போகும்போது 2யும் ஆட் பண்ணணும், சேமா போகும்போது மைனஸ் பண்ணணும் அப்படின்னு இப்பதான் சொல்லி கொடுத்தேன். இப்ப பாருங்க சேம் டைரக்ஷனா, அப்ப 2யும் மைனஸ் பண்ணிக்கலாமா? மைனஸ் பண்ணா 1 வரும். அப்ப 400 மீட்டர் பிளஸ் 480 மீட்டர் ரெண்டும் சேர்ந்தா 880 மீட்டர். இதுல லென்த் எல்லாம் வந்துட்டு சேமா போனாலும் சரி ஆப்போசிட்ல போனாலும் சரி 2 ட்ரெயினோட லென்த்தை ஆட் பண்ணதான் செய்யணும் நீங்க, சரியா? 2 ட்ரெயினும் ஒண்ணுக்கு ஒண்ணு முழுமையா கவர் பண்ணுது அப்படின்னு சொன்னாவே ஆப்போசிட்னாலும் பிரச்சனை இல்லை, சேம்னாலும் பிரச்சனை இல்லை, 2யும் ஆட் பண்ணதான் செய்யணும். நான் சொன்னது வேகத்துக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், சரியா? பாருங்க 880 மீட்டர் எவ்வளவு நேரத்துல பண்ணுது, 44 செகண்ட்ஸ்ல பண்ணுது. எப்பயுமே நம்ம ஸ்பீடை டைமால டிஸ்டன்ஸை டைமால டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்பீடு கிடைக்கும், சரியா? அந்த ஸ்பீடை தான் அவங்க கொடுத்துருக்காங்க, சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன, 1 டைம்னு சொன்னா, சரியா? ஏன் டிஃபரன்ஸ் எடுக்கிறேன், சேம் டைரக்ஷன் சொன்னதுனால. சேம் டைரக்ஷன்ல போகும்போது 880 மீட்டர் டிவைட் பை 44 செகண்ட்ஸ். இது மேல என்னது டிஸ்டன்ஸ், கீழே என்னது டைம், போட்டா என்ன வரும், ஸ்பீடு வரும். டிஸ்டன்ஸ் பை டைம் வந்து ஸ்பீடு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, ட்ரெயின் பியோட ஸ்பீடு 6 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் வந்துடும், அவ்வளவுதாங்க, சரியா? இந்த கான்செப்டை நான் ஃபர்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், இந்த ரேஷியோ எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஃபர்ஸ்ட் வீடியோவை நீங்க பார்க்கலன்னா அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரியா? இப்ப 880 டிவைடட் பை 44 இன்டூ 6, அவ்வளவுதான். டிவைட் பை 1 போடணும்னு அவசியம் இல்லைல்ல, எப்பயுமே கொஸ்டின் மார்க் டயக்னல கீழே போடணும், அது போடணும்னு அவசியம் இல்லை. 1 டினாமினேட்டர்ல போடுறதுனால வேல்யூல எந்த மாற்றமும் நடக்காது, சரியா? நீங்க அப்படியே கேன்சல் பண்ணுங்க, சரியா? இதை அப்படியே கேன்சல் பண்ண என்ன வரும், 88 44 கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ், இந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. அப்ப 20 இன்டூ 6 என்ன வரும் அப்படின்னா 120. என்னது நம்ம கிட்ட கேட்கறது, ஸ்பீடு தான். அப்ப 120 மீட்டர் பெர் செகண்ட், சரியா? நம்ம ஸ்பீடு தானே கண்டுபிடிக்கிறோம், அப்ப 120 மீட்டர் பெர் செகண்ட். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 120 மீட்டர் பெர் செகண்ட். புரியுதுங்களா? ரைட். கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதான் டைம் ஆகும், நீங்க வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணிடலாம், ஒரே ஒரு கால்குலேஷன் தான். இந்த கால்குலேஷன் எப்படி வந்துச்சுன்னு புரியுதுங்களா? ரைட்டா? ரைட். அடுத்த கொஸ்டின் வாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A train takes 30 seconds to cross a pole and 45 seconds to cross a 350 meter long bridge. Find the length of the train. சரியா? என்ன சொல்றாங்க பாருங்க, 30 seconds to cross a pole. சரியா? ஒரு போலை கவர் பண்ணுது அப்படின்னாவே அந்த ட்ரெயின் அதோட ஓன் லென்த்தை கவர் பண்ற எடுத்துக்கிற நேரமா தான் நீங்க எடுத்துக்கணும், சரியா? ஒரு ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட், போலு, ஸ்டாண்டிங் மேனு, ட்ரீ, இது மாதிரி ஒரு ட்ரெயின் கவர் பண்ணுது அப்படின்னா அதோட ஓன் லென்த்தை கவர் பண்ற டைமா நீங்க எடுத்துக்கணும். அப்ப அதோட ஓன் லென்த்துக்கு 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சு. அதுவே கிராஸ் 350 மீட்டர் லாங் பிரிட்ஜுக்கு, ஒரு 350 மீட்டர் இருக்கிற ஒரு பாலத்தை கடக்க 45 செகண்ட்ஸ். அதே மாதிரி பிரிட்ஜை கவர் பண்ணுது, அதுக்கான டைம் கொடுத்தாங்கன்னா அது பிரிட்ஜை மட்டும் கவர் பண்ணல, அதோட ஓன் லென்த்தையும் கவர் பண்ணதான் அந்த டைம் எடுத்துக்கிச்சுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும், சரியா? சரி. இப்ப பாருங்க,
ரெண்டுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டுங்க. சரிங்களா? அதை கவர் பண்ணும்போது இந்த போலை கவர் பண்ணும்போது என்ன வேகமோ அதே வேகத்துல தான் இந்த 350 மீட்டர் நீளமுடைய அந்த பாலத்தை கவர் பண்றதுக்கும் நேரம் எடுத்துக்கிச்சு. அப்படி தான் நீங்க எடுத்துக்கணும். சரியா? சொல்றது புரியுதா? ரைட். அப்ப பாருங்க 30க்கும் 45க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்னு பாருங்களேன். 30க்கும் 45க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவுங்க வரும்? 15. அப்ப அந்த 15 செகண்ட்ஸ் எதுக்கு கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிச்சுன்னா அந்த 350 மீட்டர் கவர் பண்ண. அப்ப 15 செகண்ட்ஸுக்கு தான் இல்லையா? 15 செகண்ட்ஸ் எதுக்காக எடுத்துக்கிச்சுன்னா 350 மீட்டரை கவர் பண்ண. அப்ப அதோட ஓன் லென்த்தை கேட்டிருக்காங்க. அந்த ட்ரெயினோட லென்த்தை சொல்லுங்கன்னா 30 செகண்ட்ஸ் தானே. அப்ப 30 செகண்ட்ஸுக்கு என்னன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துருங்க. சரியா? அப்ப 15 டபுள் ஆகுது. அப்ப இதுவும் டபுள் ஆகுது. ஏன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். எங்கெல்லாம் ஸ்பீடு ஃபிக்ஸடா இருக்கோ அப்ப வந்து டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொன்னா இது அப்படி டபுள் ஆகுது. அப்ப இதையும் டபுள் பண்ணுங்க. 350 டபுள் பண்ண என்ன வரும்? 700 மீட்டர். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? 700 மீட்டர். இல்லைன்னா கொஸ்டின் மார்க் டயங்கல கீழே போட்டுட்டு இது ரெண்டையும் மேல போடுங்க. சரியா? கொஞ்சம் பிகினரா இருக்கீங்கன்னா சில ஸ்டெப்ஸ் போடுங்க. ஆனா போக போக முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. சரியா? எழுதுறதுக்குலாம் உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம்ல டைம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? மேத்தமெட்டிக்லாம் எழுதி சரிங்களா நியூமரேட்டர் டினாமினேட்டர்லாம் போட்டு போற அளவுக்கு நமக்கு டைம் இருக்காது. சரிங்களா? இப்படி போட்டலாம் நீங்க 700 மீட்டர்னு. அவ்வளவுதான். இப்ப அடுத்த கேள்வி வாங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு the speed of train P is 72 km per hour. ஒரு நிமிஷம் அந்த மேல இருந்தால் 72 km per hour can cross a pole in 10 seconds. 72 km வேகத்துல போற ட்ரெயின் வந்துட்டு 10 செகண்ட்ஸ்ல கவர் பண்ணிருச்சான். அப்ப ட்ரெயினோட லென்த்தை சொல்லணும்னா இது செகண்ட்ஸ்ல இருக்கா அது மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்தணும். மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்துறதுக்கு நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? 5/18 போடுங்க அப்படின்னு சொன்னேன். மேல சின்ன நம்பர் 5 போடுங்க, கீழே பெரிய நம்பர் 18 போடுங்க. 18 72 ஆயிடுச்சுன்னா 4 times of 5 என்ன வரும்? 20 மீட்டர் பெர் செகண்ட் வரும் வேகம். அதோட 10 இன்ட்டு பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த பி ட்ரெயினோட மொத்த லென்த் போல கவர் பண்றதுனால அந்த 200 மீட்டரை பி ட்ரெயினோட மொத்த லென்த்தா நீங்க எடுத்துக்கலாம். சரியா? எப்படி 200 வந்துச்சுன்னு புரியுதா? அதாவது ஸ்பீட் இன்ட்டு டைமு. ஆனா இந்த இடத்துல செகண்ட்ஸ்ல இருக்கனால இந்த இடத்துல நீங்க மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்தணும். மைண்ட்ல தான் நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க the length of the train Q is 180 meter more than that of train P. சரியா? அதாவது Q ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா P ட்ரெயினை விட 180 மீட்டர் அதிகமா. அப்ப அதோட லென்த் என்னவா இருக்கும்? அந்த 200 180 அதிகமா இருந்தா என்ன இருக்கும்? Q ஓட லென்த் 380 மீட்டர் இருக்கும். இந்த 200 இந்த 180 கூட்டுங்க 380 மீட்டர் இருக்கும். சரி, find the time taken by Q train to cross 100 meter long bridge. 100 மீட்டர் லாங் பிரிட்ஜ்னா இந்த 380 மீட்டரோட சேர்ந்து இந்த 100 மீட்டர் கவர் பண்ணாது. சரியா? அப்ப என்ன வரும்? இதோட 100 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 480 மீட்டர் வருங்க. சரியா? 480 மீட்டரை வந்துட்டு எவ்வளவு வேகத்துல அந்த ட்ரெயின் கவர் பண்ண போகுதுன்னா 36 கிலோமீட்டர் பர் ஹார்ல கவர் பண்ண போகுது. சரியா? அப்ப டைம் சொல்லணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஸ்பீடு வந்து இந்த இடத்துல 36 கிலோமீட்டர் பர் ஹார் இருக்கா? இப்ப இங்க இன்டூ நம்ம என்ன பண்ணுவோம்? 5/18 போடுவோம். எதுக்குன்னா மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்த. நீங்க அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு 18/5 இப்படி போட்டுக்கலாம். சரிங்க? கீழே டினாமினேட்டர்ல 5/18 போடுறதுல இப்படி போட்டுக்கலாம். அப்ப இது கேன்சல் பண்ணுங்க. 2 டைம்ஸ் வரும். 2 5s are 10. 10னா இந்த 0 கேன்சல் ஆயிரும் இல்லையா? கீழே 10 வருதுன்னா இந்த 0வை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? 48 செகண்ட்ஸ். கிளியரா புரியுதுங்களா? ரைட். இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் இப்பதான் பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. சரியா? ஒன்ஸ் அந்த பேசிக் கான்செப்ட்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல எல்லாருமே மேத்தமெட்டிக்கலா தான் சால்வ் பண்ணுவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போடுவோம். ஈக்குவேஷன் தான் ஃப்ரேம் பண்ணுவோம். சரியா? அந்த ஃபார்முலா வச்சு தான் போவோம். அப்புறம் போக போக நமக்கு அந்த ஃபார்முலாலாம் தேவைப்படாது. ஜஸ்ட் கான்செப்ட் வச்சு நம்ம ஈஸியா போட ஆரம்பிச்சிருவோம். அது எப்போ அப்படின்னா ஒரு ஆவரேஜ் எபவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்கன்னா ஒரு 150-200 சம்ஸ் போட்டதான். சரியா? ரொம்ப பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. ஒன்ஸ் அவங்க பேசிக்ல இருந்தே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க ஒன் டைம் பாக்குறாங்கன்னாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஆனா பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு 2-3 தாட்டி பார்க்கணும். சரியா? திரும்ப போட்டு பார்க்கணும். அப்பதான் அவங்களுக்கு புரியவே ஆரம்பிக்கும். சரியா? அதனால நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் புரியல 2வது தாட்டி 3வது தாட்டி போட்டு பாருங்க. நீங்களும் பேரலா அந்த பேசிக் கான்செப்டை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு. சரியா? ஏன்னா கொஞ்சம் நம்ம சில சமயம் ரொம்ப அட்வான்ஸா போவோம். அது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதா இருக்கும், டிஃபிகல்ட்டா ஃபீல் ஆகும். சரியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் ஆகும். நீங்க திரும்ப வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி பேசிக் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிற சம்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஏன்னா கான்ஃபிடன்ட் லெவல்ல நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க ட்ரெயின் ஏ கேன் கிராஸ் 200 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம் இன் 15 செகண்ட்ஸ். சரியா? 200 மீட்டர் பிளாட்ஃபார்ம் 15 செகண்ட்ஸ். அதாவது இதோட லென்த் பிளஸ் இந்த 200 மீட்டர் பிளாட்ஃபார்ம் லென்த் ரெண்டும் சேர்ந்து தான் 15 செகண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கணும். இது ஸ்பீட் ஆஃப் 20 மீட்டர் பெர் செகண்ட். சரியா? அப்ப பாருங்க 5 செகண்ட் எடுத்துக்கிச்சு எவ்வளவு வேகத்துல? 20 மீட்டர் பெர் செகண்ட்ல. அப்ப நீங்க இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணீங்கன்னா அந்த ட்ரெயின் ஏ வந்து கவர் பண்ண மொத்த லென்த் சொல்லிடலாம். மொத்த லென்த் என்னது? ட்ரெயின் ஏவோட லென்த் பிளஸ் இந்த 200 மீட்டர். அப்ப
20 into 15 போட்டிங்கன்னா என்ன வரும் 15 20 சார் 10 15 சார் 150 20 15 சார் 300 மீட்டர் வருமா 300 மீட்டர்ல பிளாட்ஃபார்ம் லென்த் வந்துட்டு எவ்வளவு சொல்லிட்டாங்க 200 மீட்டர் அப்ப ட்ரெயினோட லென்த் என்ன இருக்கும் அப்படின்னா 100 மீட்டர் தான் இருக்கும் ரைட்டா ரைட் சரியா if the speed and length of train B are 25 meter per second and 250 meter அதாவது இந்த ட்ரெயின் B ஓட ஸ்பீடு 25 மீட்டர் செகண்டா லென்த் வந்து 250 மீட்டர் தான் சரியா அந்த மாதிரி ஆர்டர்ல கொடுத்துட்டாங்க find the time taken by train B to cross train A while running in the same direction சேம் டைரக்ஷன்ல போகுதுனாவே என்ன ஆகும் ஸ்பீடு வந்துட்டு ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும் இல்லையா லென்த்ல எந்த மாற்றமும் இருக்காது லென்த் ட்ரெயின் ஏ 100 இது வந்து 250 100 250 ஆட் பண்ணீங்கன்னா 350 மீட்டர் தான் சரியா இப்ப ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 20 மீட்டர் per செகண்ட் போகுது இது 25 மீட்டர் per செகண்ட் போகுது அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் ரிலேட்டிவ் ஸ்பீட்ல போகும்போது சேம் டைரக்ஷன்ல பாருங்க சேம் டைரக்ஷன்ல போகும்போது கம்மியாகும் அப்ப 5 மீட்டர் per செகண்ட் தான் போகும் சரி அப்ப டைமுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் மேல டிஸ்டன்ஸ் போட்டுக்கோம் கீழே ஸ்பீடு போட்டுக்கும் இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன வரும் 70 செகண்ட்ஸ் வரும் அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 70 செகண்ட்ஸ் சரிங்களா கிளியரா புரியுதுங்களா ரைட் இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா length of train A is L meter and length of platform is 2.5 length meter சரிங்களா இது ஒரு பங்குனா இது 2.5 பங்குன்னு சொல்லிட்டாங்க சரியா 2.5 பங்கு லென்த் சரியா அது 100 மீட்டர்னா இது 250 மீட்டர் அப்படி வச்சுக்கோங்க சரியா இது 10 மீட்டர்னா இது 25 மீட்டர் இது 1 மீட்டர்னா இது 2.5 மீட்டர் அதான் நம்ம ரேஷியோல சொல்லியிருக்காங்க சரியா சரி the speed of train A is 108 kilometer and it cross the platform in 35 seconds if another train B having length of 600 meter can cross the same platform in 30 seconds சரியா 30 செகண்ட்ஸ்ல பிளாட்ஃபார்மும் சேர்ந்து தான் 600 மீட்டர் மட்டும் இல்ல பிளாட்ஃபார்மும் சேர்ந்து தான் அப்ப இந்த 30 செகண்ட்ஸ்ல இந்த 600 மீட்டர் பிளஸ் பிளாட்ஃபார்ம் லென்த் அப்ப பிளாட்ஃபார்ம் லென்த் நமக்கு தெரியணும் இல்லையா தென் ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் பி அப்ப ட்ரெயின் பியோட ஸ்பீடு கேட்கறாங்க அப்ப ட்ரெயின் பியோட ஸ்பீடு தெரியணும்னா நமக்கு ட்ரெயின் பி கவர் பண்ண மொத்த தூரம் டிவைடட் பை நேரம் ஆனா மொத்த தூரம் தெரியாது நமக்கு 600 மீட்டருங்கிறது என்ன அப்படின்னா கிராஸ் சேம் பிளாட்ஃபார்ம் இந்த பிளாட்ஃபார்ம் லென்த்தோட சேர்ந்து தான் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த 600 அந்த ட்ரெயினோட லென்த் மட்டும் தான் இதை வச்சு நம்ம ஸ்பீடை சொல்ல முடியாது அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சாகணும் பிளாட்ஃபார்ம் லென்த் தெரிஞ்சாகணும் சரியா அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க 108 கிலோமீட்டர் கிராஸ் பிளாட்ஃபார்ம் இன் 35 செகண்ட்ஸ் இப்போ இது எல் இது 3.5 அப்ப நம்ம எடுத்துக்கலாம் என்ன பண்ணிக்கலாம் இந்த 108யும் இதையும் இன்ட்டு பண்ணீங்கன்னா நமக்கு இந்த டோட்டல் லென்த் கிடைச்சிடும் என்ன கிடைச்சிடும் இந்த 1 டைம் மீட்டரும் கிடைச்சிடும் இந்த 2.5 கிடைச்சிடும் சரியா அப்ப ஏ கவர் பண்ண டோட்டல் லென்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே டிஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ணுவோம் ஸ்பீட் இன்ட்டு டைம் போடுவோமா ஸ்பீட் வந்து 108 இங்க இது செகண்ட்ஸ்ல இருக்கா அப்ப ஸ்பீட் வந்து கிலோமீட்டர்லயும் ஹார்ட்லி இருக்கு அப்ப இது மீட்டர் per செகண்டுக்கு மாத்திரம் என்ன பண்ணுவோம் 5/18 சின்ன யூனிட்டா மாத்த போறோம் மேல சின்ன நம்பர் சரியா இன்டூ 35 செகண்ட்ஸ் இது எதுக்கு சமம் அப்படின்னா மொத்த லென்த்துக்கு சமம் இந்த இது வந்துட்டு ஏவோட மொத்த டோட்டல் லென்த்தை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் டோட்டல் லென்த்தை கண்டுபிடிக்கிறோம் அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க இது 1 டைம் இது 2.5 டைம் அப்ப என்ன வரும்னா 3.5 டைம் நமக்கு தேவை என்னன்னா இது வந்து இந்த பிளாட்ஃபார்மை தான் கவர் பண்ணிருக்கு இந்த ட்ரெயினோட லென்த் தெரியும் பிளாட்ஃபார்ம் லென்த் தான் கண்டுபிடிக்கணும் பிளாட்ஃபார்ம் லென்த் என்ன 2.5 டைம்ஸா அப்ப 2.5 டைம்ஸ் என்னன்னு போடுங்க இது பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா பிளாட்ஃபார்ம் லென்த் வந்துடும் அப்ப என்ன பண்ணுவோம் கொஸ்டின் மார்க் டயகனல்ல கீழே போடணும் இதை நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லி கொடுத்துருப்பேன் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்க அப்பதான் இன்னும் ஒரு சில கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா புரியும் சரியா 5/18 into 35 into 2.5 divided by 3.5 divided by 3.5 நீங்க into 1/3.5 போட்டுக்கலாம் சரியா ரைட் இதை அப்படி கேன்சல் பண்ணலாமா இது என்ன பண்ணலாம் 0.5ல கேன்சல் பண்ணோம்னா 3.5 7 டைம்ஸ் இது 5 டைம்ஸ் இந்த 7ல இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 5 டைம்ஸ் சரியா அப்புறம் இங்க 5 இருக்கா இந்த 5ஆல இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 5 தான் வந்துச்சு இங்க 5 தான் ஓகே 5ல கேன்சல் பண்ணீங்கன்னா 18 தான் 18 5ல கூட கேன்சல் பண்ணலாம் 5 அப்படி வச்சுங்க 18 இதால கேன்சல் பண்ணாங்க 6 டைம்ஸ் வரும் அப்ப என்ன வரும் நமக்கு பிளாட்ஃபார்ம் லென்த் 6 into 5 into 5 into 5 ஆமா 5 into 5 ரைட்டா ரைட் இப்ப 6 into 5 என்ன வரும் 30 வரும் 30 into 5 என்ன வரும் 150 வரும் 150 into 5 என்ன வரும் 750 வரும் அவ்வளவுதாங்க 750 தான் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் லென்த் இப்ப அது கூட சேர்ந்து இந்த 600 மீட்டரையும் சேர்ந்து தான் 30 செகண்ட்ஸ்ல கவர் பண்ணிருக்கு அப்ப நம்ம ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 600 plus 750 டிஸ்டன்ஸை மேல போட்டுக்கணும் அப்ப 1350 போட்டுக்கணும் டிவைடட் பை டைம் என்னது எப்பயும் ஸ்பீடு கண்டுபிடிக்க மேல டிஸ்டன்ஸ் போட்டுக்கணும் கீழே டைமை போடணுமா டைம் என்னது 30 செகண்ட்ஸ் அப்படியே கேன்சல் பண்ணுங்க கேன்சல் பண்ண என்ன வரும் இது 4 டைம்ஸ் வரும் ரிமைண்டர் 1 45 செகண்ட்ஸ் அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 45 செகண்ட்ஸ் புரியுதுங்களா
ரைட். இது மட்டும் கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். சரியா? அந்த கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் கால்குலேஷன் இருக்கும். சரியா? டேபிள்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் நீங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. 240 meter long train can cross a x meter long bridge in 40 seconds. If the speed of the train is 57.6 km per hour, then find x அப்படிங்கிறாங்க. xனா அந்த x மீட்டர் லாங் பிரிட்ஜை கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப பாருங்க, இந்த இந்த வேகத்துல இந்த 40 செகண்ட் போயிருக்குன்னா மொத்த தூரத்தை கவர் பண்ண டைம் தான் இது அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். சரியா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? ரைட். இப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அல்லது டோட்டல் லென்த் என்னன்னா ஸ்பீட் இன்டூ டைம். ஸ்பீட் என்னது? 57.6. எப்பயுமே ஸ்பீடு கிலோமீட்டர் பர் ஹார்ல கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்தணும். அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? 5/18 இன்டூ பண்ணுவீங்க. இன்டூ 40 செகண்ட்ஸ். சரியா? இது ஸ்பீடு மீட்டர் பர் செகண்ட், இது டைம். அப்படியே இன்டூ பண்ணுங்க. இது பாயிண்ட்டுங்க. இது இன்டூ கேன்சல் பண்ணீங்கன்னா 3 டைம்ஸுங்க. 330 என்ன வரும்? 54. மீதி 3 வரும். இங்க பாயிண்ட் வச்சுக்கோங்க. 36 2 டைம்ஸ். அப்ப இது அப்படியே இன்டூ பண்ணுங்க. 4 3.2 இன்டூ 5 இன்டூ 40 என்ன வரும்? 200 வரும். அப்ப 200னா 100 டைம்ஸ்னா 3.2 100 டைம்ஸ் பண்ணா என்ன வரும் அப்படின்னா 320 வரும். 320 பிளஸ் 320 என்ன வரும்? 640 வரும். அப்ப 640ல இதுல என்னென்ன இன்க்ளூடட்னா இந்த 240 பிளஸ் எக்ஸ் மீட்டர் ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த 640. அப்ப எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா இந்த 640ல இருந்து 240 கழிச்சிருங்க. சரியா? அப்ப 240 போச்சுன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 640ல 240 போச்சுன்னா 400 மீட்டர். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 400 மீட்டர். அவ்வளவுதான். சரியா? கிளியரா புரிஞ்சுச்சிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க. இப்ப போட் அண்ட் ஸ்ட்ரீம் இதுல புதுசா ஒரு 4 கான்செப்ட் நம்ம இதுல கத்துக்கணும். சரியா? இங்க பாருங்க, இதுல நம்மகிட்ட என்னென்ன கொடுக்குறாங்க பாருங்க. ஸ்டில் வாட்டர் ஸ்பீட். சரியா? போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் அல்லது ஸ்பீட் ஆஃப் த போட்னு கேட்டாவே நம்ம ஜென்ரலா ஸ்டில் வாட்டர் தான் எடுப்போம். அவங்களே அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்னு கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துப்போம். அதர்வைஸ் நம்ம ஜென்ரலா என்ன எடுத்துப்போம்? போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர்னா ஸ்பீட் ஆஃப் த போட் அப்படின்னு எடுத்துப்போம். சரியா? ஒரு படகு வந்துட்டு ஒரு நிலையான தண்ணீர்ல போகுது இல்லையா? அதாவது நிலையான தண்ணீர்னா அந்த தண்ணியில வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை, அதாவது நீரோட்டமும் இல்லை. சரியா? ஸ்பீட் ஆஃப் கரண்ட்டுங்கிறது அங்கே கிடையாது. சரியா? ஒரு நிலையான தண்ணி ஸ்டாட்டிக் வாட்டர்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ ஏரிலாம் போறோம்னா ஏரியில ஒரு படகு போகுதுன்னா அந்த ஏரியில என்ன இருக்காதுன்னா அந்த ஸ்பீட் ஆஃப் கரண்ட்டுங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது இல்லையா? அது நிலையா நிற்கும். அதில் அந்த படகு போகுது இல்லையா? அதான் அந்த படகோட ஆக்சுவல் ஸ்பீடு. சரியா? அந்த போட்டோட ஆக்சுவல் ஸ்பீடு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர்னு சொல்லுவோம். சரியா? அப்ப போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் என்ன வச்சுக்கலாம்? பிஎஸ்ன்னு வச்சுக்கலாம். சரியா? பிஎஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் கரண்ட்டை வந்துட்டு எஸ்சின்னு வச்சுக்கலாம் அல்லது எஸ்எஸ்ன்னு வச்சுக்கலாம். எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க ஒய்ன்னு வச்சுக்கலாம். போட்டோட ஸ்பீடை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸ்பீட் ஆஃப் கரண்ட் இருக்கு இல்லைங்களா? அதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்ப பாருங்க, நம்ம அந்த படகு வந்துட்டு ஒரு நிலையான தண்ணியில எக்ஸ் கிலோமீட்டர் போகுதுன்னா இப்ப அந்த தண்ணிக்கு ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாட்டர் ஃப்ளோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீரோட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அது வந்துட்டு ஒரு 4 கிலோமீட்டர் வேகத்துல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படகு ஒரு 5 கிலோமீட்டர் வேகத்துலனா இப்ப அந்த படகு என்ன பண்ணும்னா ஒரு 4 கிலோமீட்டர் வேகத்துல இழுத்துட்டு போகும். எப்ப அப்படின்னா அந்த நீரோட்டம் போற போக்குல. அந்த நீரோட்டம் போற போக்க தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? டவுன் ஸ்ட்ரீம் அல்லது அலாங் த ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப டவுன் ஸ்ட்ரீமை நம்ம டிஎஸ்ன்னு வச்சுக்கலாம். டிஎஸ்ன்னு என்னது? போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர், படகோட வேகம் நிலையான தண்ணீர்ல பிளஸ் நீரோட்டத்தோட வேகம் ரெண்டும் சேர்ந்தா டவுன் ஸ்ட்ரீம். அதே அப் ஸ்ட்ரீம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த நீரோட்டத்தோட வேகத்துல இருந்து படகோட வேகத்துல இருந்து நீரோட்டத்தை வேகத்தை கழிச்சிடணும். சரியா? இப்ப நம்ம எதிர்த்து போறோம். நீரோட்டம் வருது, நம்ம அதை எதிர்த்து போறோம் அப்படின்னா எதிர்த்து போகும்போது என்ன ஆகும்? தண்ணீர் நம்மள பின்னுக்கு தள்ளும். அப்ப வேகம் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா குறையும். சரியா? புரியுதா நான் சொல்றது? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். சரிங்களா? எப்ப பிளஸ் பண்ணணும் எப்ப மைனஸ் பண்ணணும் புரியுதா? சரி. இப்ப நம்ம டவுன் ஸ்ட்ரீமை கொடுத்துட்டாங்க, அப் ஸ்ட்ரீமை கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கறாங்கன்னா போட் ஸ்பீடையும் ஸ்பீட் ஆஃப் கரண்ட்டையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் கொடுக்கல. அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம போட் ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணணும்? டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீமையும் பிளஸ் பண்ணி டிவைட் பை 2 போடணும். அதுவே ஸ்பீட் ஆஃப் கரண்ட் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீரோட்டத்தோட வேகம் கேட்கறாங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம்ல இருந்து அப் ஸ்ட்ரீமை மைனஸ் பண்ணி எப்பயும் டவுன் ஸ்ட்ரீம் தான் கிரேட்டரா இருக்கும். சரிங்களா? அப் ஸ்ட்ரீமும் குறைவா தான் இருக்கும். அப் ஸ்ட்ரீம்னா நீரோட்டத்தை எதிர்த்து போறதுனால அதோட வேகம் குறையும், படகோட வேகம் குறையும். அதே டவுன் ஸ்ட்ரீம்னா நீர் போற போக்குல போறதுனால சரிங்களா கப்பலோட வேகம் அதிகமாகும். மறக்கக்கூடாது. சரி? அதோட 2 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? இது என்னது? ஸ்ட்ரீமோட வேகம். சரியா? ஸ்பீட் ஆஃப் கரண்ட்னு சொல்லுவோம் அல்லது ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம்னு சொல்லலாம். அது ஸ்பீட் ஆஃப் வாட்டர்னு கூட சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஸ்பீட் ஆஃப் வாட்டர் ஃப்ளோன்னு சொல்லலாம். இது வந்து என்ன சொன்னோம்?
போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் அப்படின்னு சொன்னோம். சரியா, அவ்வளவுதான். இது ஒரு கான்செப்ட். சரிங்களா, இது 1, இது 2, இது 3, இது 4. சரிங்களா, இப்ப இதை கேட்டாங்கன்னா நம்ம இப்படி போடணும். சரிங்களா, அதே மாதிரி பாருங்க, ஸ்டில் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, ஸ்டில் வாட்டர்னது ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் என்னது, போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை டபுள் பண்ணீங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும், இது அப்படிங்க கொண்டு வந்து இன்ட்டு பண்ணீங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் அப் ஸ்ட்ரீமுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம கிட்ட போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் கொடுத்தாங்க, டவுன் ஸ்ட்ரீமை கொடுத்துட்டாங்கன்னா இப்போ அப் ஸ்ட்ரீமை கண்டுபிடிக்கணும், நீங்க என்ன பண்ணணும், ஸ்டில் வாட்டர் டபுள் பண்ணி டவுன் ஸ்ட்ரீமை மைனஸ் பண்ணணும். சரியா, அதே மாதிரி நம்ம கிட்ட போட் ஸ்பீடை கொடுத்துட்டாங்க, அப் ஸ்ட்ரீமை கொடுத்துட்டாங்க, டவுன் ஸ்ட்ரீமை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்கன்னா போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் டபுள் பண்ணி அப் ஸ்ட்ரீமை கழிச்சிட்டீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் கிடைச்சிடும். அவ்வளவுதான். சரியா, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எல்லாமே இந்த ஃபார்முலா கன்வர்ஷன் தான் நான் போடுறேன். சரிங்களா, அவ்வளவுதான். மற்றபடி பேசிக்லாம் ஃபிக்ஸடா இருக்கும்போது என்ன பண்ணணும்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி தான் நீங்க பண்ணணும். இதில் ரேஷியோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரேஷியோ டாப்பிக்கோட இம்பாக்டும் பர்சன்டேஜ் டாப்பிக்கோட இம்பாக்டும் அதிகமாக இருக்கும். குறிப்பாக அந்த டைம் அண்ட் ஒர்க்கு, ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்லாம் நமக்கு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்ளை ஆகும். சரியா, ரேஷியோ அப்ளை ஆகும். சரியா, ரேஷியோவை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாபிக்லாம் நல்லா ஃப்ளோவாக உங்களால போட முடியும். சரிங்களா, சரி கவனிங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டினை பாருங்க, பேசிக் தெரிஞ்சிச்சு சம்ம ஆரம்பிக்கலாம். The boat covers 120 km downstream in 5 hours and the difference between the downstream and upstream speed is 3 km per hour. நமக்கு 120 கிலோமீட்டரை 5 ஹவர்ஸ்ல போச்சுனாவே நம்ம என்னத்தை சொல்ல முடியும், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடை சொல்லிடலாம். சரியா, அது பேசிக் தான். என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸை டைமால் டிவைட் பண்ணுவோம். அப்போ 120 5ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வரும், 120 5ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும், நமக்கு 24 கிலோமீட்டர் பர் ஹவர் வரும். சரியா, அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னன்னா 24 கிலோமீட்டர் பர் ஹவர் நீங்க சொல்லிடலாம் தானே. இதெல்லாம் மைண்ட்லயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். சரியா, சின்ன சின்ன கால்குலேஷன்லாம் உட்காந்து போட்டுட்டு இருக்க கூடாது. சரிங்களா, இது உங்களுக்கு புரியணுமே எழுதுறது நீங்க மைண்ட்லயே வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்து பாருங்க, அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்து 3ன்னு சொல்றாங்க. சரியா, நமக்கு நல்லா தெரியும் டவுன் ஸ்ட்ரீமை விட அப்ஸ்ட்ரீம் குறைவா தான் இருக்கும். சரியா, அப்ப டிஃபரன்ஸ் 3 வருதுன்னா கண்டிப்பா இது 24னா அதை விட குறைவு 3. அப்பதான் அப்ஸ்ட்ரீம் நமக்கு என்ன வரும்னா டிஃபரன்ஸ் 3 வரும். அப்ப அப்ஸ்ட்ரீம் என்ன வரும்னா 21 இருக்கும். சரியா, அப்ப டவுன் ஸ்ட்ரீம் வந்துட்டு 24, அப்ஸ்ட்ரீம் வந்து 3ன்னு வச்சுக்கலாம். சரியா, இப்ப நம்ம என்ன கேட்கறாங்க பாருங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் ஸ்டில் வாட்டர். சரியா, அப்ப இது வந்துட்டு 24னா நமக்கு அப்ஸ்ட்ரீம் என்ன சொன்னோம், 21ன்னு சொன்னோம். இப்ப நமக்கு ஸ்டில் வாட்டருக்கும் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீமுக்கும் ரேஷியோ கேட்கறாங்க, 2 வேகத்தோட ரேஷியோ. அப்ப ஸ்டில் வாட்டர்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டில் வாட்டர்னா போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டருக்கு என்ன பண்ணுவோம், ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். சரியா, 24 + 21 ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போடுவோம். சரிங்களா, அதே மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போடுவோம். ஈஸ்டோ ரேஷியோ எடுக்கும்போது இந்த டிவைடட் 2லாம் தேவையில்லை. டிவைடட் 2 அதாவது சேம் நம்பர்ல இன்ட்டு பண்றதோ ரேஷியோ எடுக்கும்போது தேவையில்லை, சேம் நம்பர்ல மல்டிபிள் பண்றதோ ரேஷியோ எடுக்கும்போது தேவையில்லை, ஏன்னா அதெல்லாம் கேன்சல் ஆயிரும். சரியா, அப்புறம் ஸ்பீட் ஆஃப் கரண்ட் என்ன சொல்லலாம், ஸ்பீட் ஆஃப் கரண்ட் ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 24ல இருந்து 21 மைனஸ் பண்ணி டிவைட் பை 2 போடுங்க. சரியா, ரேஷியோ தான் நல்லா கேன்சல் பண்ணுங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 45 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 3 வரும். அப்ப 45யும் 3யும் நீங்க இன்னும் ரெடியூஸ் பண்ணலாம். அப்ப 15:1 வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது, 15:1. அவ்வளவுதாங்க. சரியா, இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் புரியுதுங்களா உங்களுக்கு, கிளியரா புரியுது இல்ல, ரைட். ஃபுல்லா 2-3 தாட்டி பாருங்க. சரிங்களா, நான் பேசிக் கிளாஸ் வந்துட்டு அப்கமிங் வீடியோல போட ட்ரை பண்றேன். சரிங்களா, அது பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். சரிங்களா, பிகினரா இருக்கீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமா தான் இருக்கும். திரும்ப பாருங்க. சரியா, ஈஸி தான். சரிங்களா, நம்ம சிம்பிளிஃபிகேஷன் போடுற மாதிரி தான், ஆனால் இதில் சிம்பிளிஃபிகேஷன் குறைவாக தான் இருக்கும். நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். இதில் ஏதோ ஒரு டிவைடு அல்லது மல்டிபிள், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. நீங்கள் அதை படிச்சு புரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு ஒரு டாஸ்காக இருக்கும். சரியா, இது படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்றபடி ஒரு 1 or 2 ஸ்டெப்ல நீங்க ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இதை கவனிங்க. The ratio of the speed boat in still water to speed of stream is 3:2, and the time taken by boat to cover 120 km distance in upstream is 3 hours more than the downstream. Find the speed of boat. ரைட்டுங்க. இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, நம்ம கிட்ட ஸ்டில் வாட்டரோட ஸ்பீடை 3 times ஆகும், ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீமை வந்துட்டு 2 times ஆகும் கொடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, the time taken by boat to cover 120 km distance in upstream in 3 hours more to down the stream. Find the speed of boat. இப்போ 120 கிலோமீட்டரை நம்ம அப்ஸ்ட்ரீம்ல போறதை விட டவுன் ஸ்ட்ரீம்ல போறதை விட அப்ஸ்ட்ரீம்ல போகும்போது 3 மணி நேரம் கூடுதல் ஆச்சான். எப்பயுமே அப்ஸ்ட்ரீம்ல வேகம் குறைவா போறதுனால அப்படியே டைம் வந்துட்டு இன்வெர்ஸா இருக்கும், அதிகமாகும். சரியா, வேகம் அதிகமா போனா நேரம் குறையும். சரியா, ரைட். அப்ஸ்ட்ரீம்ல எப்பயுமே டவுன் ஸ்ட்ரீமை விட வேகம் குறைவா தான் போகும். சரிங்களா, ரைட். இப்போ நம்ம கேட்கறது என்னன்னா, இந்த ஸ்பீட் ஆஃப் போட், அதாவது இந்த 3 times ஆஃப் வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் தான் ஸ்பீட் ஆஃப் போட்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப 3 times ஆஃப் ஸ்பீடு நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா, சரி. இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல எல்லாத்துலயுமே டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸட் தான். இந்த 3 கேஸ்லயுமே டிஸ்டன்ஸ் அப்ஸ்ட்ரீம்ல போகும்போது இதே தூரம் தான்,
டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது இதே தூரம் தான், ஸ்டில் வாட்டர்ல போகும்போது இதே தூரம் தான். அப்ப டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டா இருந்தாவே நான் என்ன சொன்னேன், இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு? டைமை கண்டுபிடிக்க. சரியா? டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டா இருந்தா ஸ்பீட் இன்வெஸ்ட் பண்ண டைம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்பீடு மறக்க கூடாது. சரிங்களா? இப்ப இந்த இந்த கொஸ்டின்ல டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டு. இப்ப பாருங்க, இப்ப நம்ம எது எடுத்துக்கலாம், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் என்ன எடுத்துக்கலாம்னா 3 டைம்ஸ் எடுத்துக்கலாம். டவுன் ஸ்ட்ரீம் என்ன எடுத்துக்கலாம், டவுன் ஸ்ட்ரீம் என்ன எடுத்துக்கலாம்னா ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ணா தானே டவுன் ஸ்ட்ரீம் 5. அப் ஸ்ட்ரீம் என்ன எடுத்துக்கலாம், இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்டில் வாட்டரையும் ஸ்ட்ரீமையும் டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும், அப் ஸ்ட்ரீம் வரும். ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் என்ன வரும், ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் என்ன வரும் அப்படின்னா, இருங்க அதுக்கு வந்துட்டு போட்டின் இது வந்து 1 டைம். ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டருக்கு என்ன சொன்னேன் உங்களுக்கு, பிஎஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ரைட். போட் ஸ்பீடுன்னு மட்டும் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ரைட். ஏன்னா அப்படியே ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 3 டைம்ஸ்னு வச்சுக்கலாம். இதை 3 டைம்ஸ் தான் இதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நம்மகிட்ட கொடுத்துருது என்னன்னா ஸ்பீடு. சரிங்களா? இது ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட டிஃபரன்ஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ டைம் வச்சு தான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்போ டைமுக்கு என்ன பண்ணுவோம்னா இதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்போ இது 1 டைம் டைம்ஸ்னா இது 5 டைம்ஸ். இது இன்வெஸ்ட் பண்ணா இது 3 டைம்ஸ் அப்படின்னா இது என்ன வரும், 1 டைம் வரும். சரிங்களா? இப்ப இதை இன்ட்டு பண்ணுங்க, இதை இன்ட்டு பண்ணுங்க, இதை இன்ட்டு பண்ணுங்க. எப்ப ஒரு ரேஷியோ வந்து 2 கூட காமனான டேர்ம்ல இருக்கு, ஆனா அது காமன் டேர்மோட வேல்யூ டிஃபர் ஆகுதுனாலும் நீங்க இப்படிதான் வந்து கம்பேரிட்டிவ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். சரியா? 1 3s are 3 போடணும். பாருங்க, நான் அதனால தான் ஆரம்ப வீடியோலேயே போட்டிருப்பேன். சரிங்களா? இந்த ஐபிபிஎஸ் கிளர்க் ஸ்ட்ராட்டஜிலையும் சரி, எஸ்பிஐ கிளர்க் ஸ்ட்ராட்டஜி வீடியோலையும் சரி, ரேஷியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன். சரி, அதில் கூட ஒருத்தர் வந்துட்டு இதை மட்டும் படிச்சா போதுமா சார், கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. அந்த ரேஷியோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் எல்லாம் சொன்னேன். சரி, அந்த வீடியோவில் இருக்கிற கொஸ்டின்ஸும் நான் ரேஷியோ வச்சு தான் போட்டு காமிச்சிருப்பேன். சரியா? இது பாருங்க 15 டைம்ஸ். இது பாருங்க, நான் வந்து ரேஷியோவும் பர்சன்டேஜும் ரொம்ப முக்கியம்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். சரியா? 1 5s are 5 அவ்வளவுதான். அப்ப இது 3 பங்கு நேரம், இது 5 பங்கு நேரம், இது 5 பங்கு நேரம். எந்த பங்கு? போட் ஸ்பீடின் ஸ்டில் வாட்டர் வந்துட்டு 5 பங்கு நேரம். அவ்வளவுதான். இப்ப 3க்கும் 5க்கும் தான் வித்தியாசம் பாருங்க. 3 hours கொடுத்துருக்காங்க. 3க்கும் 5க்கும் வித்தியாசம் என்ன வரும், 12 வருமா? 12 அப்படிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா 3 ஹவர்ஸ்க்கு சமம். இப்ப நமக்கு தெரிய வேண்டியது 5 டைம்ஸுக்கு எத்தனை மணி நேரம் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நமக்கு டைம் வந்துடும். என்ன வரும், 12 அப்படிங்கிறது எப்படி 12 வந்துச்சுன்னு புரியுதா? அந்த 3 hours 15 hours ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தான் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்குள்ள மோரு, லெஸ், டிஃபரன்ஸ், எக்ஸீடு, கிரேட்டர், இந்த மாதிரி எந்த டேர்ம்ஸ் கொடுத்தாலும் டிஃபரன்ஸ் நீங்க எடுத்துக்கணும். சரியா? மோரு, எக்ஸீடு, டிஃபரன்ஸ், ஸ்மாலரு, லெஸரு, சரியா, எக்ஸீடடு, இது மாதிரி எது கொடுத்தாலும் வித்தியாசத்தை அவங்க சொல்ல வராங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப 12 டைம்ஸ் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 3 ஹவர்ஸ்க்கு ஈக்குவலுங்க. சரியா? 3 ஹவர்ஸ் வந்து 12 டைம்ஸ்க்கு ஈக்குவல்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 5 டைம்ஸ். அப்ப 5 டைம்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சுன்னா எத்தனை மணி நேரம் அப்படிங்கிறது கிடைச்சிடும். அது அடிச்சிங்கன்னா என்ன வரும், 4 வரும். அப்ப ஸ்டில் வாட்டர்ல போன நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டில் வாட்டர்ல போன நேரம் 5/4 hours அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? இப்ப நம்மகிட்ட நேரம் கேட்கல, வேகம் கேட்கறாங்க. அப்ப ஸ்பீடை கண்டுபிடிக்க நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த டிஸ்டன்ஸை மேல போட்டுக்குவீங்க. சரியா? கீழே வந்து இந்த டைமை போடுவீங்க. போட்டீங்கன்னா போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் சொல்லிடலாம் தானே. அப்ப என்ன பண்ணலாம், பிஎஸ் கண்டுபிடிக்கணும்னா கீழே வந்து 5/4 போடுங்க. இதை நீங்க என்ன பண்ணுவீங்க, ரெசிப்ரோக்கல் பண்ணிக்குவீங்க இல்லையா? இந்த 5ஆல் அதை கேன்சல் பண்ணீங்கன்னா 24. இந்த 24 இது இன்ட்டு பண்ணிக்குவோம். அப்படிதானே பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம், 120 இன்ட்டு 4/5ன்னு போடுவோம் இல்லையா? அப்ப இந்த 4ஆல இந்த 24 இன்ட்டு பண்ணீங்கன்னா இது அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 24 போட்டே காமிச்சிடுறேன். இதை இன்ட்டு பண்ணீங்கன்னா வரும் 96. சரியா? 24 இன்ட்டு 4 என்ன வரும், 96. அப்ப ஸ்பீட் ஆஃப் போட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 96 km/h. சரியா? ரைட். அடுத்து பாருங்க, இதை டெலிட் பண்ணி, அது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். ஒரு நிமிஷம். ரைட். இப்ப கவனிங்க. இப்ப என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, the total time taken by a boat to cover 105 km upstream and 105 km downstream in 7.5 hours. அப்ஸ்ட்ரீம்ல போகும்போதும் சரி, டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போதும் சரி, அது எவ்வளவு எடுத்துக்கிச்சுன்னா 7.5 hours எடுத்துக்கிச்சான். சரிங்களா? இப்ப நம்ம கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா, if the ratio of the speed of boat in downstream to upstream, டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது 2 பங்கு வேகம், எப்பயும் டவுன் ஸ்ட்ரீம்ல வேகம் அதிகமாக தான் போகும். அப்ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது ஒரே டிஸ்டன்ஸை கவர் பண்ணோம்னா டவுன் ஸ்ட்ரீம்ல வேகம் அப்ஸ்ட்ரீமை விட அதிகமாக தான் இருக்கும். சரியா? தென் ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர். ஸ்டில் வாட்டர்னு என்ன சொல்லுவோம், அது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுப்போம் இல்லையா? அப்ஸ்ட்ரீமையும் டவுன் ஸ்ட்ரீமையும் ஆட் பண்ணி /2 போட்டோம்னா நமக்கு போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் கிடைச்சிடும். சரியா? அதாவது பிஎஸ் கிடைச்சிடும். போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் நமக்கு கிடைச்சிடும். இப்போ நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7.5 hours கொடுத்துருக்காங்க.
அப்போ 7.5 ஹவர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன கேட்குறாங்க, டேக்கன் டு கவர், இது என்ன டைமு, அப்ஸ்ட்ரீம். சரி, அப்ஸ்ட்ரீம் எடுத்துக்கலாம். அப்ஸ்ட்ரீம்னா நம்ம 1 டைம் எடுத்துக்கலாம். சரியா, இப்போ டைம் பாருங்க, மொத்தமாக அது ரெண்டும் சேர்ந்து. சரியா, 2:1. இது வந்து என்ன ரேஷியோ அப்படின்னா ஸ்பீட் ரேஷியோ. இது அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டவுன் ஸ்ட்ரீமில் போகும்போது 1 பங்கு நேரம், அப் ஸ்ட்ரீமில் போகும்போது 2 பங்கு நேரம், ரெண்டும் சேர்ந்து 3 பங்கு நேரம். 3 பங்கு நேரம் தான் 7.5 மணி நேரம். அப்போ 1 பங்கு நேரம் என்ன வரும், 2.5 மணி நேரம் வருமா? அப்போ 2.5 மணி நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டவுன் ஸ்ட்ரீமில் போகும்போது எடுத்துகிட்ட நேரம். சரியா, டவுன் ஸ்ட்ரீமில் போகும்போது எடுத்துகிட்ட நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம். சரிங்களா, அப்போ 2.5 மணி நேரங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமில் அவங்க போன வேகத்துக்கு சமம். அப்போ டவுன் ஸ்ட்ரீமில் போகும்போது என்ன எடுத்துருப்பாங்கன்னா 105 கிலோமீட்டர் ஸ்பீடை எவ்வளோ நேரத்தில், 105 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை எவ்வளோ நேரத்தில் போயிருப்பாங்க அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமில் 2.5 ஹவர்ஸில் போயிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம். அப் ஸ்ட்ரீமில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதே 105 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை எவ்வளோ நேரத்தில் எடுத்திருப்பாங்க அப்படின்னா 5 ஹவர்ஸில் எடுத்திருப்பாங்க. சரியா, 5 ஹவர்ஸில் எடுத்திருப்பாங்க. சரியா, இதுதான் என்னது டிஸ்டன்ஸு, இதுதான் என்னது டைம். இதுக்கான ரேஷியோ, எந்த ரேஷியோ அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதை சால்வ் பண்ணாலும் ஆன்சர் வந்துடும், இதை சால்வ் பண்ணாலும் ஆன்சர் வந்துடும். ஏன்னா நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, போட் என்ன கேட்குறாங்க, ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எதை சால்வ் பண்ணாலும் ஆன்சர் வந்துடும். இது எதுக்கு சமம்னு தெரியும். இது எதுக்கு சமம், அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் எதுக்கு சமம் அப்படின்னா 1 டைமுக்கு சமம். இது 1 டைம். அல்லது இது எதுக்கு சமம் அப்படின்னா 2 டைம்ஸ் சமம். எதை வச்சு போட்டாலும் ஆன்சர் வந்துடும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டால் என்ன வரும் அப்படின்னா போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர். ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 2 + 1 3, 3/2 போட்டோம்னா தானே நமக்கு போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் வரும்னு உங்களுக்கு பேசிக்கில் சொல்லி கொடுத்தேன். அப்போ நம்ம 1.5 டைம்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோன்னா இதுக்கான ஆன்சர் வந்துடும். அல்லது இங்கே 1.5 டைம்ஸ் கண்டுபிடிச்சாலும் நமக்கு போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் வந்துடும். எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான் வரும். சரியா, அப்போ இது என்ட்ரு பண்ணலாமா, கொஸ்டின் மார்க் டயகனல் கீழே போட்டுருங்க. கீழே 1 தான், அதனால எந்த மாற்றமும் நடக்க போகிறதில்ல. அப்போ இது ரெண்டையும் மட்டும் இன்ட்டு பண்ணுங்க. 105 டிவைடட் பை 5 இன்ட்டு 1.5. இது கேன்சல் பண்ண என்ன வரும், 1.5 0.5 இதுனா 10 டைம்ஸ் வருங்களா, இது என்ன வரும் 3 டைம்ஸ் வரும். அப்போ 105 10ஆல் கேன்சல் பண்ணுங்க 10.5. சரியா, 10.5 இன்ட்டு 3, 10.5 இன்ட்டு 3னா 10 இன்ட்டு 3 30, 0.5 இன்ட்டு 3 1.5. அப்போ என்ன வரும் 1.5 ஆட் பண்ண என்ன வரும் 31.5 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் என்னது ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர். சரிங்களா, இதை சால்வ் பண்ணாலும் அதே வரும். கொஸ்டின் மார்க் டயகனல் கீழே போட்டுட்டு இது ரெண்டையும் மேலே போட்டிங்கன்னா அதே தான் வரும். சரியா, பாருங்க 105 டிவைடட் பை 2.5 என்ன இங்கே போட்டோம் 1.5 டைம்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சோமா. அப்போ இன்ட்டு 1.5 டைம்ஸ் இங்கே என்ன போட்டோம் நம்ம 2 போட்டோமா. டவுன் ஸ்ட்ரீமில் எடுத்துக்கிட்ட வேகம் 2 டைம்ஸ். ரைட். அப்போ என்ன பண்ணணும் டிவைட் பை 2 போடணும். டிவைட் பை 2னா 1/2. இதையும் அப்படியே சால்வ் பண்ணுங்க. சரிங்களா, சால்வ் பண்ணி என்ன வருதுன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரிங்களா, ரைட். அடுத்து பாருங்க 71 என்ன சொல்றாங்க, a boat covers 75 km upstream in 5 hours. அப்போ நம்ம upstream ஸ்பீடை சொல்லிடலாம். 75 டிவைட் பை 5 போட்டிங்கன்னா என்ன வரும், 75ல எத்தனை டைம்ஸ் 5 இருக்குன்னா 15 டைம்ஸ். அப்போ 15 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் என்னது 15 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. ஓகே, அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து அந்த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் வந்துட்டு 18 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு என்னது, கப்பலோட வேகம் நிலையான தண்ணீரில். சரியா, அதோட வேகம் நிலையான தண்ணீரில் என்ன வேகம் போகுது அதை நம்ம ஸ்டில் வாட்டர்னு சொல்லலாம், ஸ்டேஷனரி வாட்டர்னு சொல்லலாம், ஸ்டேக்டு வாட்டர்னு சொல்லலாம், ஸ்டாண்டிங் வாட்டர், ஃபிக்ஸ்டு வாட்டர் அப்படின்னு நிறையா சினானிம்ஸில் சொல்லுவாங்க. சரியா, ரைட்டு. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த போட் இன் 4 hours டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் 194 கிலோமீட்டர். ஓகே, மொத்தமாக டோட்டல் டைம் கேட்குறாங்க. சரியா, சாரி டோட்டல் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. சரியா, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. 4 hourல அது கவர் பண்ண டிஸ்டன்ஸும் எதில் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமில். அதே மாதிரி 194 கிலோமீட்டர் கவர் பண்ண 194 கிலோமீட்டருக்கும் இது டவுன் ஸ்ட்ரீமில் 4 மணி நேரத்தில் கவர் பண்ண டிஸ்டன்ஸுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் இப்போ நம்மளை கேட்குறாங்க. கொஸ்டின் புரியுதுங்களா. அப்போ இது 15 போகுது, இது என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்பீடு, ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு வந்துட்டு 18 போகுது. இப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடை நம்ம சொல்லிடலாம். என்ன பண்ணலான்னு சொன்னேன், ஸ்டில் வாட்டர் டபுள் பண்ணி அப் ஸ்ட்ரீமை கழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு டவுன் ஸ்ட்ரீம் வரும்னு சொன்னேன்னா. இப்போ ஸ்டில் வாட்டர் என்ன 18 டபுள் பண்ண என்ன வரும் 36. 36ல இருந்து 15 மைனஸ் பண்ணுங்க. எதுக்கு, டு ஃபைண்ட் அவுட் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட். அப்போ 38லேருந்து 15 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 30லேருந்து 15 மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 21 வருமா, 21. இப்போ 21 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ஒரு படகு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணுதான். அப்போ 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் எவ்வளோ தூரம் போயிருக்கும். எப்பயுமே நம்ம ஸ்பீடையும் டைமையும் இன்ட்டு பண்ணால் டிஸ்டன்ஸ் வந்து மறக்கக்கூடாது. 84 கிலோமீட்டர் போகும்.
அப்போ நம்மகிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா இந்த 84க்கும் 194க்கும் டிஃப்ரென்ஸுங்க, அவ்வளோதாங்க. அப்போ 194லேருந்து 84 கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும், 110 கிலோமீட்டர் வரும், அவ்வளோதான். சரியா, ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. A boat takes 6 hours to cover a distance of 90 km downstream. And in still water, the boat takes 4 hours more to cover the same distance. இது அதே மாதிரி போடலாம். முதல் 90 வந்து 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன வந்துடும், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்துடும். முன்னாடி பாருங்க அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கொடுத்துருந்தாங்க, நம்ம கண்டுபிடிச்சோம்ல 75ல் 5 டிவைட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இங்க என்ன பண்றோம், இந்த 90ல 6 டிவைட் பண்ண சொல்றேன். சரியா, எப்பயுமே டிஸ்டன்ஸை டைமால டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்பீட் கிடைக்கும். 90யை 6ஆல டிவைட் பண்ண என்ன வரும், 90யை 6ஆல டிவைட் பண்ணா 15 கிலோமீட்டர் per hour வருமா, ரைட். 15 கிலோமீட்டர் per hour வரும். இது 1 time, ரிமைண்டர் 3, ஓகே 15 கிலோமீட்டர் வரும். அண்ட் ஸ்டில் வாட்டர் த போட் டேக்ஸ் 4 hours more to cover the same distance. ஸ்டில் வாட்டர்ல இது 6 மணி நேரம்னா 4 மணி நேரம் சேர்ந்து எடுத்துக்கிச்சான். சரியா, ஸ்டில் வாட்டர்ல போகும்போது சரிங்களா, ஸ்டில் வாட்டர்ல போகும்போது 10 மணி நேரம் எடுத்துக்கிச்சான். ஸ்டில் வாட்டர்ல போகும்போது என்னாச்சு, 10 மணி நேரம். அப்ப ஸ்டில் வாட்டர் ஸ்பீடை நம்ம சொல்லிடலாம். இந்த 90 இருக்குல்ல, 90யை நீங்க 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் என்ன வரும் அப்படின்னா, 90யை 10ஆல டிவைட் பண்ண என்ன வரும், 9 கிலோமீட்டர் per hour வரும். சரி, இப்ப ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் தெரியும், போட் ஸ்பீட் டவுன் ஸ்ட்ரீமும் தெரியும். சரியா, அப் ஸ்ட்ரீமை கண்டுபிடிக்கும். நான் என்ன சொன்னேன், ஸ்டில் வாட்டர் டபுள் பண்ணி இதை மைனஸ் பண்ணீங்கன்னாவே போதும், நமக்கு என்ன கிடைக்கும், அப் ஸ்ட்ரீம் கிடைக்குமா. அப்ப 9 டபுள் பண்ணா 18, 18ல இருந்து 15 கழிச்சோம்னா அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன வரும், 3 கிலோமீட்டர் per hour வந்துடும். நான் சொல்றது புரியுதுங்களா. சரி, இதுதான் வந்துட்டு யூஎஸ் ஸ்பீடு. யூஎஸ்னா அப் ஸ்ட்ரீமுங்க. இப்ப நம்மகிட்ட கேள்வி என்ன, ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை போட் டு கவர் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 36 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம். சரியா, டைம் கேட்குறாங்க நம்ம கிட்ட. டைமை கண்டுபிடிக்க சொன்னா என்ன பண்ணுவீங்க, டைமை கண்டுபிடிக்க சொன்னா மொத்த தூரம் 36, தூரத்தை மேலே போட்டுக்குவீங்க, அதை எடுத்துக்கிட்ட வேகம் 3 கிலோமீட்டர் per hour, அதை கீழே போட்டீங்கன்னா டைம் என்ன வரும், 12 hours வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 hours, அவ்வளவுதாங்க. சரியா, இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டினுக்கான ஆன்சர் 12 hours. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. இதுல என்ன சொல்றாங்க, the boat covers 216 km downstream in 9 hours. அப்ப 216 வந்துட்டு 9ஆல டிவைட் பண்ணீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்துருமா. 9ஆல டிவைட் பண்ண என்ன வரும், 21 9ஆல டிவைட் பண்ணா 2 டைம்ஸ் வரும், 3 வரும். 36 9ஆல பண்ணோம்னா என்ன வரும், 4 வரும். அப்ப இது வந்து 24னு போட்டுக்கலாம் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. அதே மாதிரி 120 கிலோமீட்டர் இன் 6 hours, 120யை 6ஆல டிவைட் பண்ணுங்க, அப்ப 20 கிலோமீட்டர் வரும். சரி, அதெல்லாம் மைண்ட்லயே நீங்க வச்சுக்கணும். சரிங்களா, ஒவ்வொன்றையும் நீங்க எழுதிட்டு இருக்கக்கூடாது. ரஃப் ஷீட் இருந்தா கூட அது சும்மா இது மட்டும் ரஃபா எழுதிக்கிட்டீங்கன்னா போதும், போட்டு எழுத வேண்டாம். சரியா, ஃபார்முலா வச்சு போட்டு எழுதுனீங்கன்னா உங்களால எக்ஸாம்ல டைம் கன்சம்ஷன் அதிகமாகும். சரியா, நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியாத போயிடும். If speed of the boat in still water decreased by 50 and the speed of the stream is increased by 50, பாருங்க ஸ்டில் வாட்டரோட ஸ்பீடை 50% குறைச்சும், அதே மாதிரி ஸ்ட்ரீமோட ஸ்பீடை வந்துட்டு நீரோட்டத்தோட வேகத்தை 50% அதிகரிச்ச பிறகு நியூ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் த போட்டோட நியூ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன, இப்போ 24 இருக்கா, இதுக்கப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, அப்ப நீங்க என்ன பண்ணணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணி, இது என்ன சொல்லுங்க 24ங்கிறது என்ன நம்ம பார்த்துக்கிட்டோம், 24 அப் ஸ்ட்ரீம். ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 24 20 ஆட் பண்ணா 44 வரும். 44 டிவைட் பை 2 போட்டோம்னா நமக்கு என்ன வரும், ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் வரும். ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் என்ன வரும், 22 வரும். அதே மாதிரி ரெண்டையும் டிஃபரன்ஸ் எடுத்து டிவைட் பை 2 போடுங்க. டிஃபரன்ஸ் டிவைட் பை 2 போட்டா என்ன வரும், ஸ்பீட் ஆஃப் கரண்ட் வரும். ரெண்டு டிஃபரன்ஸ் என்ன வரும், 4 டிவைட் பை 2 போட்டா 2 வருங்க. சரிங்களா, இது 22, இன்னொன்னு 2ங்க. சரியா, இது என்னன்னா ஸ்டில் வாட்டர், இது வந்து ஸ்பீட் ஆஃப் கரண்ட். சரியா, இப்ப நம்ம கிட்ட பாருங்க என்ன சொல்லிருக்காங்க, டிக்ரீஸ்டு 50%. ஸ்டில் வாட்டர் 50% கூடுதான். 22ல 50% 11ங்க. 11 மைனஸ் பண்ணுங்க, கூடுது இல்ல குறையுதுன்னா இது 11, இது வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுதான். இதுதான் 50% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 2ல 50% 1, இது இன்க்ரீஸ் ஆகுது, அப்ப 3. சரியா, அப்ப நம்மகிட்ட கேட்கறதுன்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடா, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன பண்ணுவோம், ஸ்டில் வாட்டர் பிளஸ் ஸ்பீட் ஆஃப் கரண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ரெண்டையும் ஆட் பண்ணா வரும், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் வருமா. அப்ப டிஎஸ் என்ன கிடைக்கும் நமக்கு, டிஎஸ் 14 கிலோமீட்டர் per hour. இப்ப அப் ஸ்ட்ரீம் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, 11ல இருந்து 3 மைனஸ் பண்ணுங்க, 8 கிலோமீட்டர் per hourனு போடுங்க. சரியா, அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 14. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, a boat can row 150 km downstream in 10 hours. அப்ப 150 நீங்க 10ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு 50. இருங்க, இதெல்லாம் கொஞ்சம் அழிச்சேன், அப்பதான் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. 150 10ன்னு வச்சுக்கோங்களேன், 15 கிலோமீட்டர் per hour இருக்குங்க. அதே மாதிரி 60 12ன்னு வச்சுக்கோங்களேன், 5 கிலோமீட்டர் per hour வரும் இல்லையா. 60யை 12ஆல் டிவைட் பண்ணா 5 கிலோமீட்டர் per hour வரும். ஓகே, இது ரெண்டும் நம்ம அப்படி சொல்லியாச்சு.
இஃப் த ஸ்பீட் ஆஃப் த போட் அண்ட் த கரண்ட் ஈச் இன்க்ரீஸ்ட் பை 5 கிலோமீட்டர், சரியா, ரெண்டையும் வந்துட்டு 5 கிலோமீட்டர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றாங்களாம். தென் ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை த போட் டு கவர் 30 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம். 30 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்ல போக அந்த படகு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன கிடைக்கும், இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா, ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டோம்னா நமக்கு போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் கிடைக்குங்களா. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 15 + 5 20 டிவைட் பை 2னா போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் 10 கிலோமீட்டர் வரும். அது ரெண்டையும் டிஃபரன்ஸ் எடுங்க, 15லேருந்து 5 மைனஸ் பண்ணுங்க, 10 வரும். 10 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா கரண்ட் ஸ்பீடு வரும். கரண்ட் ஸ்பீடு என்ன வரும்னா 5 கிலோமீட்டர் வரும். சரிங்களா. இப்போ ரெண்டையும் நம்ம 5 இன்க்ரீஸ் பண்ணுறோமா, இதையும் 5 இதையும் 5 இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் வந்துட்டு 15 வரும், இது வந்து என்ன வரும்னா 10 வரும். ஸ்பீட் ஆஃப் கரண்ட் வந்து 10 வரும். சரி, இப்போ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா அப்ஸ்ட்ரீம்ல நம்ம என்ன பண்ணுவோம், போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர்ல இருந்து கரண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணுவோம். நீரோட்டத்தை மைனஸ் பண்ணால் நமக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு 5 km/h வரும். சரியா, அது 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணணுமா. அப்போ எத்தனை மணி நேரம் ஆகுங்கிறாங்க. அப்போ டிஸ்டன்ஸை அதோட ஸ்பீடால் டிவைட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்டன்ஸை ஸ்பீடால் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு டைம் வந்துடும். எத்தனை மணி நேரம் வரும், 6 hours வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 6 hours. சரியா, ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அது இதில் பேசிக் கான்செப்ட்டுங்க. இப்போ நம்ம போட்டு பார்த்தோம், ட்ரெயின் பார்த்தோம், போட் அண்ட் ஸ்ட்ரீம் பார்த்தோம், ட்ரெயின் பார்த்தோம். இது வந்து பேசிக்கா. சரியா, ஜென்ரலாக பஸ்ஸு, காரு, பைக்கு, மேனோட ஸ்பீடு இது மாதிரி வச்சு கேட்பாங்களா, அது இங்கே கவனிங்க, இதுவும் அதே தான். சரிங்களா, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த பேசிக் கான்செப்டை வச்சு இந்த சமயம் சால்வ் பண்ண முடியும். சரியா, த கார் ட்ராவல்ஸ் 108 km in 2 hours அண்ட் த பஸ் ட்ராவல்ஸ் த சேம் டிஸ்டன்ஸ் இன் 3 hours. ஆமாம், சரியா. 108 வந்துட்டு இது 2 hours போகுதான். சரிங்களா, இப்போ வந்துட்டு இது அதே 108 வந்துட்டு இதில் போகுது அப்படின்னா 3 hours போகுதான். அப்போ என்ன சொல்லிக்கலாம், ரெண்டுக்கும் மேலே நியூமரேட்டர் வந்துட்டு 108 டிவைட் பை 2 மைனஸ் 108 டிவைட் பை 3ங்களாம். சரியா, அப்போ நம்ம காமனாகவே இதை வச்சுக்கலாம். ரெண்டுலேயும் இது 3 இது 2 இருக்கிறதுனால டிஃபரன்ஸ் ஒன்று தானே இருக்குது. இதை இன்ட்டு பண்ணால் நமக்கு 108 தான் வரும் இல்லையா. கீழே வந்துட்டு இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்ம ஒரு ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணுறதுனாலும் சரி, மைனஸ் பண்ணுறதுனாலும் சரி, எப்பயும் டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணுவோம் இல்லையா. அப்போ இதால் இன்ட்டு பண்ணுவோம், இதெல்லாம் இன்ட்டு பண்ணுவோம், காமன் எடுத்துப்போம். அப்போ 6. அப்போ 108 6ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 18 km/h தான் காருக்கும் பஸ்ஸுக்கும் உள்ள வேகத்தோட வித்தியாசம். சரியா, எப்படி புரியுதா உங்களுக்கு. இதை அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா 1 டைம் வரும், ரிமைண்டர் 4 வரும். 48 6ஆல் பண்ணால் 8 வரும். சரியா, இல்லைனா டேபிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, டேபிள்ஸ் ஞாபகம் வச்சா தான் உங்களால் வந்து டைம் சேவ் பண்ண முடியும். சரிங்களா, அடுத்து பாருங்க. இது பாருங்க, கார் கவர்ஸ் 120 km டிஸ்டன்ஸ் இன் 5. அப்போ 125ஆல் போட்டிங்கன்னா 24 km ஸ்பீடு வரும், km/h. இஃப் த கார் கவர்ஸ் 84 km டிஸ்டன்ஸ் த ஒரிஜினல் ஸ்பீடா. சரியா, இந்த 84 km 24 km ஸ்பீடில் போகுதான். அப்போ 84 24ஆல் போனால் எவ்வளோ வேகம் வரும், எவ்வளோ நேரம் வரும், இது டிஸ்டன்ஸு, இது ஸ்பீடுங்க. அப்போ 24 72 3 hours வரும். மீதி என்ன இருக்கும், 12 இருக்கும். 12 by 24 5 hours வரும் இல்லையா, 0.5 வரும். அப்போ 3.5 hours வரும். அடுத்து பாருங்க, இந்த 24லேருந்து 25% இன்க்ரீஸ் பண்ணுதான். 25%னா 24ல் 1/4 தான் 25%. அப்போ 24ல் 1/4 என்ன வரும் அப்படின்னா 6 வரும். அப்போ 30 km/h போகும்போது, சரியா, இப்போ 30 km/h முன்னாடி 24 போனது இப்போ 30 போகுது. ஏன்னா 25% ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி 135 km கவர் பண்ண போகுது. 135 km என்ன வரும், 120னா 4 மணி நேரம் வரும். 15 by 30னா அரை மணி நேரம் வரும். அப்போ 4.5 hours வரும். அப்போ மொத்தமாக நம்மளோட டோட்டல் டைம் கேட்குறாங்க. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை கவர் பண்ண டோட்டல் டைம், இந்த 84யும் இந்த 35யும் கவர் பண்ண எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா 3.5 ஒரு 4 7.5 8 மணி நேரங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 8 hours. சரிங்களா, புரியுதா, ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், a car and a bike can cover a distance of d km in x hours and y hours respectively and the ratio of x to y is 9:8. சரிங்களா, if the speed of car and bike is 80 km and 90 km/h respectively, then find the value of d. சரிங்களா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட, இது வந்து எக்ஸ் ஹார்ஸ், இது ஒய் ஹார்ஸ், இந்த ரேஷியோ வந்துட்டு எக்ஸு ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, நம்ம டைம் ரேஷியோவை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா இதில் பாருங்க டிங்கிற டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து இந்த சம்மில் ஃபிக்ஸடுங்க. சரிங்களா, அப்போ எக்ஸ் வந்துட்டு 9 times of டைம்ஸ்னா ஒய் வந்துட்டு 8 times of டைம்ஸு. சரிங்களா, அது ஹாரா மினிட்ஸா என்னன்னு தெரியாது. இங்கே ஹார்னு கொடுத்துருந்தாலும் நமக்கு வேலை மீதி, ஹார்னு கொடுக்கல, ரேஷியோவை கொடுத்துட்டாங்க. இப்போ அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு இது டைம் இன்வெஸ்ட் பண்ணால் எப்பயுமே ஸ்பீடு கிடைக்குமா, ஸ்பீடு என்ன கிடைக்கும், 8 times வரும், இங்கே 9 times வரும்.
ஸ்பீடு அவங்களே கொடுத்துட்டாங்க. இது 80, 8 டைம் 80, 9 டைம் வந்துட்டு 90ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மகிட்ட கேள்வி என்னன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அப்போ இது மணி நேரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே இன்ட்டு பண்ணிக்கலாம். சரியா, இன்ட்டு பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 720 வரும். சரியா, ஆனால் இதையும் மணி நேரமாக பண்ணலாமா? 9 × 8னா 720 வரும். ஆனால் நம்மகிட்ட அது மணி நேரமாக என்னன்னு ஒரு ஹிண்ட்டும் கொடுக்கல. இப்போ டோட்டல் டைம் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9யும் 8யும் வச்சு நம்ம பிரித்து ஈஸியாக போட்டுக்கலாம். ஆனால் டோட்டல் டைமு ஹாரா மினிட்ஸா எதுவும் நம்ம கொடுக்கல. அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம எக்ஸாக்டாக ஆன்சர் சொல்ல முடியாது. சரியா, புரியுதா? அது ஹாரா இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 720 இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை போட்டலாம். ஆனால் இந்த கொஸ்டினுக்கு ஹாரா என்னன்னு கொஸ்டினில் வேற எந்த ஹிண்ட்டும் இல்லை. இது ஸ்பீடு யூனிட்டோட ஹார் இருக்கு, இது ஸ்பீடு யூனிட்டுக்கான ஹார், இது குழப்பிக்கூடாது. டைமுக்கு வந்து டோட்டல் டைம் வந்துட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமாக எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு 17 hours எடுத்துக்கிட்டாங்க, அல்லது ஒரு 34 hours எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆன்சர் ஈஸியாக போட முடியும். இப்போ இந்த கொஸ்டினுக்கான இன்ஃபர்மேஷன் போதிய தகவல் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சரியா இல்லையா? இதுக்கு என்ன சொல்லலாம்? cannot be determined அப்படின்னு சொல்லலாம். சரியா, சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் இதுக்கு இல்லை. சரிங்க, ஓகே. 1 hourக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் டாப்பிக்கை கவர் பண்ணிடலாம். சரிங்களா? சரிங்க. இப்போ நான் இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி ப்ரிப்ரேஷன் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களுக்கும் நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கு இது சப்போர்ட்டாக இருக்குங்க. சரிங்களா? ஓகேங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.